பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் கடக ராசியை பார்க்க போகிறோம். கடகம் அப்படின்னா தாய் உள்ளம், கருணை உள்ளம், பாதுகாப்பு, இரக்க குணம், தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உழைத்து கொண்டே இருப்பது, குடும்பத்துக்காக உழைப்பது. இந்த கடகராசி, கடகலக்கணம் பிறவியே தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து கொண்டு இருப்பதுன்னு சொல்கிறது. நீர் ராசி, சரராசி, ஓடிக்கிட்டே இருக்கிறது. பலகால் ராசி, பல தொழில் அவங்களுக்கு தெரியும். சரி, அந்த செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கடகராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம், தனம், பணத்தை கொடுக்குற கிரகம், குடும்பத்தை கொடுக்குற கிரகம், பேசுகிற கிரகம், கண்ணு, பார்வை எல்லாம் யார்? சூரிய பகவான். அவர் எங்கே இருக்கார்? ராசிக்கு 2 கூடையவர். அவருக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்துல இருக்கார். யார்? தனஸ்தானாதிபதி சூரியன். பணத்தை கொடுக்குறவர், ஒளி கொடுக்குறவர், புகழை கொடுக்குறவர், வெளிச்சத்தை கொடுக்குறவர் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. யாரோட சேர்ந்து இருக்காரு? புதனோடு சேர்ந்து இருக்காரு, கேதுவோடு சேர்ந்து இருக்காரு. புதன்னா யாரு? மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம். புதன்னா யாரு? கம்யூனிகேஷன், தொடர்புகள், நகைச்சுவை, எழுத்துத்துறை, பத்திரிகை, கேமரா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகத்தோட சூரியன் போய் நின்னா, தனகாரன் நின்னா, அப்போ தனத்துக்காக ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, பணம் வரவுக்காக ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. கேதுவும் அங்கே இருக்குது. ஏற்கனவே தடைப்பட்ட பணம், வராமல் இருக்கிற பணம் வரும். 3ஆம் இடம் மாற்றத்தை சொல்கிறது. 3ஆம் இடம் சகோதரி, இளைய சகோதரியை சொல்கிறது. அது புதனுக்குள்ள கிரகமும் இளைய சகோதரியை சொல்கிறது. அப்போ தனஸ்தானம் அங்கே போய் இருக்கும்போது உங்கள் இளைய சகோதரிக்காக அல்லது அவங்க மூலியமாக வருமானம் வரும், வர வேண்டிய பாக்கி வரும், அல்லது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. உங்கள் இளைய சகோதரிக்கான இடத்தை அதுக்குள்ள கிரகம் புதனை, அது உச்சமாக இருக்கிற புதனை குரு பார்க்கும்போது உங்கள் தங்கைக்கு அல்லது தம்பிக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும் அல்லது அதற்கான நிச்சயார்த்தம் நடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. 3ஆம் இடம்னா ஏற்கனவே ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த தெய்வ வழிபாடு இந்த தடவை வலுவாகும். 3ஆம் இடம் தங்கைன்னு சொன்னேன். அப்போ சூரியன் சேரும்போது ஒரு சிலருக்கு, கடகராசிக்காரங்களுக்கு, உங்கள் தங்கைக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும், அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஆக 3ஆம் இடம் வலுவாக இருக்குது. 3ஆம் இடம் தான் சார் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாத்தையும் சொல்கிறது 3ஆம் இடம். எழுத்துத்துறையை சொல்கிறது 3ஆம் இடம், சின்னத்திரையை சொல்கிறது 3ஆம் இடம், டைரக்ஷனை சொல்கிறது 3ஆம் இடம். அந்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால சின்ன திரையில், பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கம்யூனிகேஷன், செல்ஃபோன், சிஸ்டம் ஒர்க்கு, இதில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதம் இருக்குது. சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா ஒளி கிரகம், அது பிரகாசமாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. சூரியனாலே அப்பா, 9ஆம் இடங்கிறதும் அப்பா. அந்த ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் அப்பாவே உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அப்பா செஞ்ச தொழில், அப்பானால லாபம், அப்பாவுடைய தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியனை, உங்கள் தனஸ்தானாதிபதி, தனம் கொடுக்குற, பணத்தை கொடுக்குற சூரியனை தனகாரன் குருவே பார்த்தா
அப்போ இந்த மாதம் முழுவதும் அபரிமிதமான பணம் வரும். குருனா கோடிகளுக்கு அதிபதி. அப்போ பணம் வரும், சேமிக்கலாம், நல்ல தொழில் அமைச்சிக்கலாம். அடுத்து உங்களுக்கு திருமண யோகமும் உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை ஒரு பார்க்குது. ராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கு. அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், அது ஆட்சியாக இருக்கு. சூரியன் குடும்பஸ்தானாதிபதியை குரு பார்க்குது. அப்போ நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், திருமண யோகம் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்பது உங்கள் பூர்வீகத்தை சொல்கிறது. 5ஆம் இடம் என்பது தாய் மாமனுக்கு உள்ள வீட்டை சொல்கிறது. தாய் மாமன் கொண்டு வருகிற சீரை சொல்கிறது, உயர்கல்வியை சொல்கிறது. எல்லாம் 5 பார்வை. 4ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அத்தனை உயர்கல்வியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அந்த செவ்வாய் எங்கே பார்க்குது? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குது. 5க்குடையவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் குறையும். அதே செவ்வாய் எங்கே பார்க்குறது? ராசிக்கு 7ஆம் இடத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை, தாம்பத்தியம், பர்சனல் நல்லா இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவருக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு 6, ராசிக்கு 6, ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையா உச்சகட்ட பார்வையா பார்க்கும்போது உங்களுடைய மனைவிக்கு யோகம். ஏன்னா அவர் மாங்கல்யக்காரன், குரு தனகாரன், 2 பேருமே பார்க்குறாங்க பாருங்க. குரு தனகாரன் மங்களகாரன் பார்க்குறான், செவ்வாய் மங்களகாரன் பார்க்கும்போது திருமண யோகம் உண்டு. சார் 8ஆம் இடத்துல சனி இருக்கேன்னா, பொதுவாக 8ல் சனி இருக்கும்போது திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. உங்கள் சொந்த ஜாதகத்திலையும் நல்ல தசபுத்தி நடந்தால் பண்ணலாம். ஆக 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது ஒரு சிலர் வீடு கட்டலாம். அது குறையாக இருக்குன்னா இந்த மாதம் நிவர்த்தி பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். 8ல் இருக்க சனி பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். எப்போவுமே சனி பகவான் 8ல் இருக்கும்போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குமானா இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேணாம். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பணம். அதுக்குள்ள கிரகம் புதனை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக மறைந்திருக்கிற பணம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடம் நல்ல தூக்கம். ஒரு மனிதனுக்கு எப்போ தூக்கம் வரும்? கடன் இல்லை, வியாதி இல்லைன்னா தூக்கம் வரும். அப்போ அந்த கிரகம் யாரு? புதன். அது உச்சமாக இருக்கு. உச்சமாக இருக்கிற புதனை குரு பார்க்கும்போது நல்ல தூக்கம் வரும், கடன் குறையுது, வியாதி குறையுது. சூரியனோட புதன் சேர்ந்ததுனால உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தொடர்புகள் இருக்கோ அதில் எல்லாம் இந்த மாதம் வெற்றி. 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சாலும் திரும்ப அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்த்ததுனால பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும், தொடர்புகள் நல்லா இருக்கும். குறிப்பாக சொன்ன மாதிரி சிஸ்டம் ஒர்க்கு, கம்யூனிகேஷன் ஒர்க்கு, பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் பார்க்கறதுனால தீயணைப்புத்துறை, எலக்ட்ரிக்கல் துறை, செங்கக்காலவா, கட்டிடப் பொறியாளர்களுக்கு சிறப்பு. இந்த மாதம் சொல்லிக்கிட்டே போகலாம். அஷ்டமச்சனியை மறந்துடுங்க. அதுக்கு ஒரே பரிகாரம் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது நல்லது. சனினா முதியவர்கள், சனினா ஹேண்டிகேப்டு, சனினா அருவருப்பான தொழிலை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுனா இந்த அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது. எல்லாத்துக்கும் மேலே ராகு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சிந்தனைகளை தூரத்து பயணமாக, தூரத்து பார்வையாக நல்ல சிந்தனையாக மாற்றிட்டு இருக்காரு. சூரியன் அதை பார்க்கறதுனால உங்களுடைய சிறு பயணமும் வெற்றி அடையும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது சிறு தூர பயணம், அது வெற்றி அடையும். 9ஆம் இடங்கிறது தூரத்து பயணம், அதுவும் வெற்றியாகும். ஆக பயணங்கள், ஏற்கனவே கடகராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, உங்கள் தொழிலே பயணத்திலே இருக்கும், உட்கார்ந்து தொழில் அதிகமாக பண்ண முடியாது. பயணங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் முடிவதில்லை, இதுவும் ஒரு ஆரம்பம். ஆக கடகராசிக்காரங்க வரக்கூடிய 17, 18, 19ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பேங்க் டீலிங் பண்ணுறவங்க, 2 வீலர் கார் ஓட்டுறவங்க எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது குரு பகவான் வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்போவுமே ஆவணி மாதம் அப்படின்னா விநாயகருக்கு சிறப்பான மாதம். விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் கடகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய பயணங்கள் வெற்றி அடைய ஓம் நமச்சிவாய.